வணக்கம் மக்களே. மனசுங்கிறது ஒரு குரங்கு. எப்படி அப்படின்னா ஒரு சூப்பர் கதை மூலம் பார்த்துக்கலாம். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தார். மிகப்பெரிய தவம் பண்ணி பல பவர்களை வச்சுருக்கவர். அவருக்கு ஒரு சிஷியன் ஒருத்தர் இருந்தார். ரெண்டு பேரும் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. வழியில் ஒரு அழகான பெண் நல்ல புது ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆடை நனைஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு ஆற்றை கிராஸ் பண்ணாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கவும் அந்த மகான் என்ன பண்ணார், அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து நடந்திருப்பாங்க. இந்த மகானுடைய சிஷியனால் அப்படியே அவருடைய ஆத்திரம் தாங்கலை. என்ன அப்படின்னா, இவர் மிகப்பெரிய தவமெல்லாம் பண்ணவர், பெண் வாடையே படாத ஒருத்தர், இவர் போய் அந்த பொண்ணை தொட்டு தூக்கிட்டாரே அப்படின்னு இவருக்கு மனசில் ஒரு கோபம் நெருப்பாக எரியுது. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேட்டார். குருகிட்ட கேட்காம இருக்க முடியல. கேட்குறாரு, குருவே இப்படி பண்ணிட்டீங்களே, அநியாயமாக ஒரு பொண்ணை தொட்டு தூக்கி உங்களுடைய கரங்களை அசுத்தப்படுத்திட்டாரு. உடனே குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் அந்த பொண்ணை ஒரு 2 நிமிஷத்தில் தூக்கி கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டேன், நீ இன்னும் 2 மணி நேரமாக அந்த பொண்ணை மனசுலேயே சுமந்துக்கிட்டே வர்றேன்னு. இதுதாங்க நம்ம வாழ்க்கையும். நம்ம எந்த கோபம் வந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மனசில் சுமந்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய நெருடலாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை உடனடியாக இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வணக்கம்.